வணக்கம் மக்களே, நம்ம விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே சமையல் ரெசிபி தான் பார்க்க போனீங்க. மண்டே தான் அப்லோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வணக்கம் கைஸ்ன்றதை தமிழில் சொல்லாமல் தான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறது எப்படி அதுதான். கருவாட்டு கிரேவின்னு வச்சுக்கலாம், கருவாட்டு குழம்பும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு நாள் எடுத்து பொறுமையாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, அந்த பொறுமை சுத்தமாக என்கிட்ட இல்லை. அதனால் நான் எங்கள் அம்மாட்டி, அம்மா இந்த வேலை நீங்களே முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது க்ளீன் பண்ணும்போது செம்ம ஸ்மெல்லிங் வரும். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சாப்பிடும்போது ருசி வரும். அது தருணமே அப்படி தானா இல்லை வந்து எப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா 3 நாள் 5 நாள் வந்து காய வைக்கிறனால அதோட ஸ்மெல்லிங் போகும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வருது இல்லை, அதனால் என்னன்னு தெரியல. பட் அதனால் எங்கள் அம்மா வந்து இது க்ளீன் பண்ணி ஒவ்வொரு நாள் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் காட்டுறேன் வீடியோவில்னு சொன்னால் கீழே விழுந்துற போகுதுன்னு அப்படியே திட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் காட்டணும் இல்லையா உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து கருவாடோட ஸ்கின் மேலே வந்துட்டு ஒரு பிளாக்கிஷான ஒரு மாதிரி ஸ்கின் இருக்குமா. அதை க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் ஊற வச்சிடணும்னு சொன்னாங்க. ஊற வச்சிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசிடணும். இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு அது கூட போடலாம். பட் ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சோம்பு 2 டீஸ்பூன் வந்து போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நல்லா கருவாட்டு கிரேவிக்கு வந்து வாசனை கொடுக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு 3 4 5 வெங்காயத்தை நாங்கள் வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா அது குக் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு பிளேட்டில். அதுவும் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். எங்கள் அக்கா வந்து அந்த கருவாடை திருப்பி கழுவு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது தீஞ்சிடக்கூடாது இல்லையா வெங்காயம், அதனால் நான் வந்து வணக்கிட்டுருக்கேன் நல்லா. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப் பண்ணி வச்சுருந்தோம்லே அதையும் நாங்கள் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வந்து டேஸ்டிங் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அது வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் அதுவும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் வீட்டு மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கோல்டாக இருக்குது, அதனால் நாங்கள் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அதுவும் ஆட் பண்ணிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கிரேவி பதத்துக்கு வரும். அது இல்லாமல் மசாலாலாம் வெங்காயம் தக்காளி கூடலாம் மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அனைத்து மசாலாஸும் ஆட் பண்ணியாச்சு. சொன்ன மசாலாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து நல்லா குக்காகிருக்கு, வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக்காகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காகிட்ட அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றணும். ஏன் அப்படி தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். கிரேவி பதத்துக்கு வந்தால் தான் நம்மளோட கருவாடை போகிறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு டேஸ்டிங்காக கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ அந்த கருவாடு இருக்கு இல்லையா, அந்த கருவாடு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு, இருந்தாலும் நம்ம வந்து கருவாடு எடுத்துக்கலாம். இப்போ கருவாடில் இருக்கிறது தண்ணி வந்து கொஞ்சம் புளிஞ்சு தான் ஊற்றணும், இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை வந்துட போகுதுன்ட்டு தான். அதுக்கப்புறம் நல்லா கருவாடை போட்டுட்டு எங்கள் அக்கா வந்து நான் தான் போட்டுட்ருக்கேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் அவங்கள. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போட்டாச்சு கருவாடை. தட்டில் இந்த அனைத்து கருவாடையும் அந்த இதில் போட்டாச்சு குழம்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நானும் மிக்ஸ் பண்ணுறேன் கூட சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க்கு நானும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியும், பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு சமைக்க தெரியாது. அந்த ஸ்மெல்லிங்லேயே நல்லா ஒரு அடி தூரத்துக்கு ஓடி போயிடுவேன். நீங்களும் அந்த மாதிரி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆகிட்ட அப்புறம் வாசனை எப்படி சொல்கிறது, அந்த கருவாட்டுக்குன்னே ஒரு சாங் இருக்கும்ல, உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு ஊட்டி விடவாடி உனக்கு, அந்த மாதிரி எப்படா கொடுப்பீங்க, நான் எப்படா சாப்பிடுவேன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வாசனையிலே சாப்பிட்ட மாதிரியெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் அக்காட்ட கேட்டேன், எனக்கு ஒரு டேஸ்டிங் கொடு, பெரட்டிகிட்டே இருக்காது, அதுக்கப்புறம் பெரட்டு எனக்கு கொடுத்துட்ட அப்புறம் பெரட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் அக்காட்ட. சரி இரு வெயிட் பண்ணு, சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று கொடுத்தா டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க.
அடிப்பொலியாக இருந்துச்சு. அடிப்பொலினா அடியாக இருந்துச்சு.